அன்பிற்கினிய நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த 2019-2020 இந்த ஆங்கில ஆண்டுக்குள் வரக்கூடிய நமது தமிழ் புத்தாண்டு விகாரி வருடம் இந்த ஆண்டினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். இந்த விகாரி வருடம் என்பது நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும், நமது உள்ளூரில் இருக்கின்ற நமது தமிழ் சொந்தங்கள் மற்றும் வெளியூரில் இருக்கின்ற வெளிநாடுகளில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள் அனைவருக்குமே ஒரு வெற்றி ஆண்டாக இருக்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொள்கின்றேன். நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அனைவருக்குமே ஒரு வெற்றியை தரக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கும். ஏனென்றால் கிரகம் அப்படி அமைந்த நிலையிலே இந்த ஆண்டு பிறந்திருக்கின்றது. என்றால் சந்திரன் மகிழ்ச்சிக்குரிய கிரகம், அவர் ஆட்சி பலம் பெற்ற நிலையிலே, அந்த கடக ராசியிலேயே லக்னம் அமையப்பட்ட நிலையிலேயே இந்த ஆண்டு பிறந்திருப்பதால் நிச்சயமாக சோகங்கள் விலகி மகிழ்ச்சிகள் பொங்கி வழிந்து நீங்கள் சந்தோஷத்தை கண்டிப்பாக அனைவரும் அடைவீர்கள். இந்த ஆண்டிலே 3 கிரகங்கள் வக்ரகதி அடைகின்றன. இந்த ஆண்டு பிறக்கின்ற பொழுது வளர்பிறையிலே தசமி திதி என்று பிறக்கின்றது. அதேபோன்று ஆயிலை நட்சத்திரத்திலே பிறக்கின்றது. இந்த ஆண்டு சூரியன் மதியம் 1:17 என்ற நிலையிலே மேசராசிக்கு வந்து சஞ்சாரம் செய்கின்ற அஸ்வினி 1ஆம் பாதத்திலே. அதனால் இந்த சித்திரை வருடப்பிறப்பு என்பது மதியத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. அதனால் 1:30 மேலாக அதற்கு மேலே நீங்கள் ஒரு நல்ல காரியங்களை வைத்துக் கொள்வதோ தெய்வ வழிபாடு செய்து கொள்வதோ உங்களுக்கு சிறப்பு. இப்பொழுது இந்த வருடத்தினுடைய ராசி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் காண்போம். மேசராசி நண்பர்களுக்கு இந்த விகாரி வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டின் ராசி பலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நிறைய செல்வங்கள், வளங்கள், சொத்துக்கள் இதையெல்லாம் சேர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களது பேச்சுக்கு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்கள் சுய கௌரவம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு, பொது வாழ்க்கையிலே சமுதாயத்திலே உங்களுக்கென்று ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள்லாம் இந்த ஆண்டிலே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களது எண்ணமும் சிந்தனையும் குடும்பத்தை சார்ந்தும் பொருள் தேடுவதிலுமே அதிகமாக இருக்கும். நிச்சயமாக அதேபோல நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் அனைத்தும் வெற்றியும் கிடைக்கும். ஏனென்றால் கண்டிப்பாக எண்ணங்கள் செயலாகும். எண்ணங்கள் அனைத்துமே இப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள், முன்னேற்றத்திற்கான எண்ணங்கள், குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதிலே ஆர்வம், சொத்துக்கள் வாங்குவதிலே ஆர்வம் என்று உங்களுக்கு ஒரு நிறைய வளங்களை சேர்ப்பதற்காக இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பம் கொடுக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். அதேபோன்று ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே இந்த ஆண்டிலே உங்களுக்கு சில பிரச்சனைகளும் காத்திருக்கின்றது. இளைய சகோதர சகோதரிகளிடத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதாவது குரு பகவான் வக்ரகதி அடைந்தும் சனி பகவான் அக்ரகதி அடைந்தும் 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஆண்டு பிறக்கின்ற பொழுதே குரு வக்ரகதியிலே பிறந்திருக்கின்றது. அதனால் இந்த தமிழ் மாதம் ஆடி மாதம் 22ஆம் தேதி வரை உங்களுக்கு குரு வக்ரகதியிலே 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். அதனால் அந்த நேரங்களிலே சற்று கவனம் தேவை. இளைய சகோதரர் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகளிடத்திலும் கவனம் தேவை. அதேபோல செவ்வாய் உங்கள் ராசிநாதன் வக்ரம் பெற்ற குருவால் பார்க்கப்படுகின்றார், சனியால் பார்க்கப்பட இருக்கின்றார். அதனால் இந்த ஆண்டிலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்று காணுகின்ற பொழுது சித்திரை மாதம் 24ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 9ஆம் தேதி வரை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் ராசிநாதனுக்கு வக்ரம் பெற்ற கிரகங்களுடைய பார்வை இருக்கின்றது. அந்த குறிப்பிட்ட நாட்கள் தவிர மற்றபடி நீங்கள் முன்னேறுவதற்கான எந்த ஒரு தடையும் இருக்காது. இருந்தாலும் முயற்சிகளை கைவிடாமல் நீங்கள் முயன்றால் நிச்சயமாக அனைத்தும் நன்மையாக முடியும். அதேபோன்று இந்த ஆண்டிலே தாய் வழி உறவுகள் மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கின்றது. தாயாருடைய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, மாணவ மாணவிகள் கல்வியிலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆற்றல் இந்த ஆண்டிலே மேசராசியைச் சேர்ந்தவர்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சார்ந்தும் உங்களுக்கு அக்கறையும் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும். பிள்ளைகள் இந்த ஆண்டு முழுவதுமே ஒத்துழைப்பை தருவார்கள். எதிர்ப்புகள் இந்த ஆண்டிலே கொஞ்சம் மறையும். உங்களுக்கு எதிர்ப்புகள் மறைந்து கொஞ்சம் சிறப்பு சேரும். இருப்பினும் நட்பு விஷயத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. இல்லற துணையிடத்திலே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. ஏனென்றால் இந்த கிரகங்கள் வக்ரகதி அடைகின்ற காலத்தினால் உங்களது
இல்லற துணைக்குரிய கிரகமான சுக்கிரன் 8ஆம் இடத்திலே அமர்கின்ற பொழுதும் சனியால் பார்க்கின்ற பொழுதும் ஆண்டு பிறந்திருப்பதால் சில கருத்து வேற்றுமையில் வருவதற்கான வாய்ப்பும் இந்த ஆண்டிலே இருப்பதால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அது மாதம் ராசி பலன்கள் வேறு கூறுகின்றோம் அல்லவா, அது கிரகங்கள் பயிற்சி ஆகின்ற பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இருப்பினும் பொது பலன் ஆண்டு பலன் என்பது இந்த ஆண்டிலே நீங்கள் கண்டிப்பாக அனுசரித்து செல்ல வேண்டும். அதுபோல உங்களது தந்தைக்குரிய கிரகமான 9 குடைவன் குலதெய்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு வக்ரகதியிலே இந்த ஆண்டிலே பிறந்திருக்கின்றார். அதனால் தந்தை வழி உறவுகளிடத்திலே சற்று கவனமாக நீங்கள் எச்சரிக்கையாக இந்த ஆண்டு முழுவதும் நடந்து கொள்வது நல்லது. குறிப்பாக வைகாசி மாதம் 4ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 22ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதன் பின்பு உங்களுக்கு அனைத்தும் படிப்படியாக சரியாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் தந்தை வழி உறவுகள், பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி மூலியமாக வருகின்ற வழக்குகள் என்று அதாவது சொத்துக்களின் மூலியமாக வருகின்ற வழக்குகள், இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். அவசரகதியிலே எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கக்கூடாது. என்னால் அவசரகதியில் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையும் நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். நிதானம் தேவை. அதுபோன்று வார்த்தைகளிலும் கவனம் தேவை. வாக்குஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்திருப்பதால் கொஞ்சம் வார்த்தைகளிலும் கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் சார்ந்து இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பூர்வீக தொழில் செய்பவர்களுக்கு இடையூறுகளோ அல்லது போட்டிகளோ ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கின்றது. தொழில் சார்ந்து கண்டிப்பாக நீங்கள் நல்ல முன்னேறக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றீர்கள். இருப்பினும் சனி பகவான் வக்ரகதி அடைகின்ற காலங்களிலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சித்திரை மாதம் 24ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரகதி அடைந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்றார். அதனால் அந்த நேரங்களிலே போட்டிகள் அதிகமாக இருக்கும். ஏதேனும் ஒரு பெரிய தொழிலில் ஈடுபடக்கூடிய நண்பர்கள், முதலீடு செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லது. இருப்பினும் லாபம் கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்ட ஒன்று. நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு வளமான ஆண்டாக, ஒரு வலிமை மிக்க ஆண்டாக, செயல்திறன் மிக்க ஆண்டாக விளங்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த விகாரி வருடத்தினுடைய ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். ரிஷபராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் இந்த ஆண்டு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் சென்று அமர்ந்திருக்கின்றார். இந்த ஆண்டு நீங்கள் ஒரு உற்சாகமான மனநிலையில் இருக்கப் போகின்றீர்கள். ஒரு சோம்பேறித்தனம் இன்றி ஒரு கடுமையான உழைப்பை நீங்கள் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், மன வலிமை என்று உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு உற்சாகத்தை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே போன்று அதிகமான செலவுகளையும் இந்த ஆண்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு சந்தோஷமான மன நிறைவோடு செலவு செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளையும் இந்த ஆண்டு பெறுகின்றீர்கள். அதுபோல் தேடுதலை நோக்கி அதிகமாக பயணம் இருக்கும். வேகமாக சிந்தித்து செயல்படுவீர்கள். தேடுதல் என்றால் உங்களது வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான எந்த பாதையை தேர்ந்தெடுக்கலாம், எதிலே சென்றால் விரைவாக வெற்றி பெறலாம் என்பதிலே உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் நிறைய இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும். காரணம், செவ்வாய் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். ஒரு உற்சாகத்தை தரக்கூடியவர், வேகத்தை தரக்கூடியவர், மேன்மையை தரக்கூடியவர், புகழை தரக்கூடியவர் வந்து அமர்ந்து இந்த ஆண்டிலே உங்களுக்கு பிறந்திருப்பதால் நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கின்றது. இருந்தாலும் அதிவேகம் கொஞ்சம் தேவையற்ற விஷயங்களிலே நீங்கள் அதிவேகத்தை காட்ட வேண்டாம். நிதானமாக செயல்படுவது நல்லது. அதுபோன்று முன்கோபங்கள் கொஞ்சம் அதிகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லது. அதுபோல் குடும்பத்திலே சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வைகாசி 4ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரை குடும்பத்திலே சில பிரச்சனைகள், அதாவது உங்களது பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் என்று உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு சில வழக்குகள் வரை செல்வதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு இருக்கின்றது. அதனால் குடும்பத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு இளைய சகோதர சகோதரி என்ற வகையிலே நிச்சயமாக முழுமையாக உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் இந்த ஆண்டு முழுவதும். ஆனால் மூத்த சகோதர சகோதரி என்ற வகையிலே உங்களுக்கு இந்த ஆண்டிலே சாதகமாக இருப்பார்களா என்று சொல்ல முடியாது. அதுபோல தந்தைக்குரிய கிரகமும் இந்த ஆண்டு ஒரு சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வக்ரம் பெற்று குரு பகவான் உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதாலும், வக்ரம் பெற்று சனி பகவான் 9 குடையவன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருப்பதால் தந்தைக்குரிய கிரகம் மற்றும் குலதெய்வத்திற்குரிய கிரகமானது சனி வக்ரகதி அடையக்கூடிய சூழ்நிலையிலே இந்த ஆண்டிலே
சித்திரை மாதம் 24ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரை இருப்பதால் நான் குறிப்பிட்ட சொல்லுகின்ற அந்த காலங்கட்டிலே மற்றும் தந்தையிடத்திலும் தந்தை வழி உறவுகளிடத்திலும் தந்தை வழி சொத்துக்குழு மூலியாக வரக்கூடிய பிரச்சனைகளிடத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. மற்றபடி அதன் பின்பு உங்களுக்கு அனைத்துமே சாதகமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால் இந்த ஆண்டிலே சில அதிகமான நன்மைகள் இருக்கின்றது. சில பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்பு, குறிப்பாக குடும்பத்திலே. ஆனால் குடும்ப உறுப்பினர்களிடத்திலும் சரி, சித்தப்பா பெரியப்பா என்று சொல்லக்கூடிய வகையிலும் சரி, நீங்கள் கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குறிப்பாக சொத்துக்கள் விஷயத்திலே கவனமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தேவையற்ற வீண் பிரச்சனைகளை விலைக்கு வாங்கிவிடக்கூடாது. ஏன்னா இந்த ஆண்டிலே சில சாதகமற்ற சூழ்நிலையும் இருக்கின்றது. ஆறுக்குடையவன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் கேந்திரம் ஏறி இருக்கின்றார். 6 கூடையும் 8 கூடையும் கேந்திரம் ஏறினாலே சில வம்பு வழக்குகள் வந்து நாம் சில பிரச்சனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. மற்றபடி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து பாதைகளும் இப்பொழுது உங்களுக்கு கண் முன்னே தெரியும். நிச்சயமாக இந்த ஆண்டிலே சாதிப்பீர்கள். மாணவ மாணவிகள் இந்த ஆண்டு முழுவதும் நல்ல ஒரு செல்வாக்கை பெறுவார்கள், நல்ல படிப்பினையை பெறுவார்கள். தாயாருக்கு சிலருக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, உடல் ரீதியாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மாணவர்கள் கல்விக்காக வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்பை இந்த ரிஷபராசியைச் சேர்ந்த மாணவர்கள் பெறுகின்றார்கள். பிள்ளைகளும் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் சாதகமாக இந்த ஆண்டு முழுவதும் இருப்பார்கள். நன்மையான காரியங்களுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொல்லையாக இருக்க மாட்டார்கள் இந்த ஆண்டு முழுவதுமே. அதேபோல எதிர்ப்புகள் கொஞ்சம் இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் முடிவு என்பது நம்மளுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சிலர் எதிர்ப்புகளை சந்தித்து தான் நாம் மேலே வர வேண்டிய கட்டாயத்திலே இந்த ஆண்டு கொடுக்கின்றது. அதுபோல நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் இளம் யுவதிகளுக்கும் சரி வாலிபர்களுக்கும் திருமண வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. அவசர கதியிலே ஒரு மணமகனையோ மணமகளையோ தேடக்கூடிய வாய்ப்பும் இந்த இளம் சொந்தங்களுக்கு இருக்கின்றது. கவனமாக நிதானமாக நல்லவர்களாக என்று பார்த்து தேர்ந்தெடுப்பது உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டிலே. ஏனென்றால் இந்த ஆண்டு வக்ரகதி அடைந்து 8 கூடையவன் ஆட்சி பலம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கின்றார். விரயஸ்தானத்தை பார்க்கின்றார். சிலருக்கு உடல் ரீதியாக சில செலவினங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கொஞ்சம் கவனம் தேவை. அதுபோல பூர்வீக சொத்துக்கள் விஷயத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். தொழில் ரீதியாக எண்ணமும் சிந்தனையும் அனைவருக்குமே, வாலிபர்களுக்கும் சரி படித்த இளைஞர்களுக்கும் சரி, தொழில் ரீதியாக அனைவருக்குமே சிந்தனைகள் இருக்கும். நிச்சயமாக தொழிலை நிச்சயமாக சாதிப்பீர்கள். ஒரு இலக்கை எட்டக்கூடிய வாய்ப்பை பெறுவீர்கள். ஏனென்றால் உங்கள் ராசிநாதனே தொழில் சாணத்தில் சென்று அமர்ந்திருப்பதால் எண்ணமும் சிந்தனையும் தொழில் சார்ந்து இருக்கும். நிச்சயமாக தொழிலை வெற்றியும் பெறுவீர்கள். தொழிலுக்காக பலர் வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பையும் பெறுகின்றீர்கள். அதுபோல வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகள் தொழிலுக்காக உதவக்கூடிய வாய்ப்பும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு இருக்கின்றது. அதனால் நிச்சயமாக தொழில் சார்ந்து வெற்றி பெறுவீர்கள். லாபம் கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இருந்தாலும் லாபத்தை நீங்கள் பயன்படுத்தும் விதம் சற்று செலவினங்களாக மாறுகின்றது. அதனால் செலவினங்களே மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல இந்த ஆண்டிலே ஒரு வளமான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அந்த வளம் என்பது குடும்பத்திலே தான் அதிகமாக சேமிப்பு கிடங்கு என்பது குடும்பம். அந்த குடும்பத்திலே தான் பிரச்சனை வருவதால் குடும்ப விஷயத்திலே மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக சந்தோஷம் நிறைய இருக்கின்றது என்பதை தெரிவித்து முடிக்கின்றேன். வணக்கம். மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த இனிய தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம். இந்த விகாரி வருஷத்தினுடைய ராசி பலன்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு தெரியலாம். அதை தெரியப்படுத்துவோம். அதாவது மிதுன ராசிக்கு அதிபதி புதன் இந்த ஆண்டு உங்களுக்கு தொழில் சாணத்தில் சென்று அமர்ந்து நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெறுகின்றார். அதனால் நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல செலவுகளும் அதிகரிக்கும். செலவுகள் ஒரு இன்பமான ஒரு சந்தோஷமான மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செலவுகளை நீங்கள் செய்வீர்கள். ஒருபுறம் பணம் வரும், மறுபுறம் அது செலவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தாலும் மனதிலே சந்தோஷம் அதிகமாக இருக்கும். காரணம், குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது அதிக பற்று பாசத்தை காட்டுவார்கள். குடும்பத்திற்காகவே அதிக செலவுகள் ஏற்படும். இருந்தாலும் ஒருபுறம் பணம் வந்து கொண்டே இருக்கும். தனவரவு அதிகரிக்கும், செலவும் அதிகரிக்கும். அதே போல யாரிடத்திலும் கடன் பெற்று நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. ஏனென்றால் வரவுகள் அதிகரிக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான செலவுகள் தான் ஏற்படும், வீண் செலவுகள் ஏற்படாது. அதே போல குடும்பத்திற்கு உறுப்பினர்களுக்கு பொருட்கள், நகைகள், பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. சிலருக்கு புதிய வீடுகள் வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு, நிலங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு,
எல்லாம் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை. எடுத்த காரியங்களிலே வெற்றி, புதிய ஒரு முயற்சிகள் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள், மாணவ மாணவிகள் கல்விக்காக வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அனைத்துமே இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. அதுபோல் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற நமது இளம் சொந்தங்களுக்கு திருமண வாய்ப்புகள், இது அனைத்துமே ஒரு சாதகமான சூழ்நிலையிலே ஒரு தாமதமான திருமணமாக காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஆண்டு முடிந்துவிடும். கண்டிப்பாக திருமணம் முடிந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான வருடமாக இந்த ஆண்டு உங்களுக்கு பிறந்திருக்கின்றது. ஆனால் சில காலங்கள் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. அந்த காலங்களை குறிப்பிடுகின்றேன். அந்த மாதங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதுபோன்று தாய்வழி உறவுகள், தாய்வழி சொந்தங்கள் அனைவருமே இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். தாய்வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு, உங்கள் தாய் தந்தையுடைய சொத்துக்கள் உங்களது பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டிலே இருக்கின்றது. அதனால் பூர்வீக சொத்துக்களை உங்கள் குழந்தைகளுக்கு தானமாக பெறக்கூடிய நண்பர்கள் எல்லாம் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆண்டு எதிர்ப்புகள் மறையும், ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கின்றது. இருந்தாலும் வழக்குகள் ஏதேனும் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் வழக்குகளுக்கு சில செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது. இந்த ஆண்டு வக்கரகதி அடைந்து குருவும் சனியும் உங்கள் ராசியை பார்க்கின்ற நிலையிலே பிறக்கின்றது. குறிப்பாக குரு வக்கரகதி அடைந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். சனி பகவான் சித்திரை மாதம் 24ஆம் தேதியிலிருந்து வக்கரகதியை ஆரம்பிக்கின்றார். இப்படி வக்கரகதி அடைந்து 2 கிரகங்கள் உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது ஆண்டு பிறந்திருப்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கின்றது. குறிப்பாக உங்களுடைய இல்லற துணையிடத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களது நட்பு விஷயத்திலும் கவனம் தேவை. உங்கள் சொந்த பந்தங்களிடத்திலே கவனம் தேவை. அது எப்பொழுது என்றால் வைகாசி மாதம் 4ஆம் தேதியில் இருந்து ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும். அந்த நேரங்களிலே புத்தியை கடன் கொடுக்காமல் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுவி வரலாம். இல்லாவிட்டால் சிறிய சிறிய பிரச்சனையிலே மனதை அலைக்கழிப்பு செய்து வருத்தங்களை தேடிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த ஆண்டு அந்த குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே, மற்றபடி நன்றாக இருக்கின்றது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதேபோன்று தொழில் ரீதியாக நீங்கள் அனைவருமே ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. தந்தை மகன், அதாவது உங்கள் தந்தையாருக்கும் மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி உங்களுக்குள்ளே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். இப்பொழுது தந்தை வழி உறவுகளிடத்திலும் அந்யோன்யம் அதிகரிக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டு முழுவதும் இருக்கின்றது. குலதெய்வம் உங்களுக்கு முழுமையாக ஒரு ஒத்துழைப்பை தருகின்றது. அதேபோன்று தொழில் ரீதியாக நீங்கள் அனைவருமே சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை, எண்ணமும் சிந்தனையும் தொழில் சார்ந்து இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக லாபம் அதிகமாக கிடைக்கின்றது. அனைவரும் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். திருமண வயதில் இருக்கின்ற இளம் யுவதிகளும் ஆண்களும் திருமணத்தை தாராளமாக செய்து நீங்கள் சந்தோஷத்தை அடையலாம். இந்த வைகாசி மாதம் 4 முதல் ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரை நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். அவசர கதியிலே எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. சிந்தித்து செயல்பட வேண்டும். அதேபோன்று உங்கள் ராசிநாதன் புதன் ஆனி மாதம் 8ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 30ஆம் தேதி வரை வக்ரகதி அடைகின்றார். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி வரை வக்ரகதி அடைகின்றார். தை மாதம் 28ஆம் தேதி முதல் மாசி மாதம் 20ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் புதன் வக்ரகதி அடைகின்றார். இந்த நேரங்களிலே சுய புத்தி உங்களுக்கு வேலை செய்யாது. அதனால் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். நான் குறிப்பிட்ட நாட்களை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நான் மாத ராசி பலன் வேறு கொடுக்கின்றேன். இருப்பினும் இந்த வருஷ ராசி பலனை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டங்கள் தவிர மற்ற காலகட்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையிலே வாழ்க்கையை முன்னேறுவதற்கு, சொத்துக்கள் வாங்குவதற்கு, பொன்பொருள் சேர்ப்பதற்கு, நல்ல காரியங்கள் நடப்பதற்கு அனைத்தும் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம். கடகராசி நண்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டின் விகாரி வருஷத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண்போம். கடகராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பலம் பெற்ற நிலையிலே இந்த ஆண்டு உங்களுக்கு பிறந்திருப்பதால் நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். நினைத்ததையெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னால் லக்னம் ராசி எல்லாமே உங்கள் கடகத்திற்குள்ளே இருக்கின்றது. அதனால் இந்த ஆண்டு உங்களுக்காகத்தான் அதிகமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டாக விளங்கப் போகின்றது. நிறைய சாதிக்கப் போகின்றீர்கள். மனதில் நினைத்தது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறும். எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி.
ஒரு மனதில் சந்தோஷத்தை நோக்கியே இந்த ஆண்டு முழுவதும் செல்லும். சந்தோஷமாக இருப்பீர்கள். நம்ம எண்ணங்களுக்கு உயிர் இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் நினைப்பது அனைத்துமே சந்தோஷத்திற்காக இருக்கும். அது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இந்த ஆண்டு முழுவதுமாக விளங்க இருக்கின்றது. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஒத்துழைப்பை தரக்கூடிய நிலையிலே இருப்பார்கள். நிறைய பொன் பொருள் சேரும். இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, சிலருக்கு வீடுகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, அனைத்துமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது. அதேபோல சகோதர சகோதரிகள் என்ற வகையிலே இளைய சகோதர சகோதரிகள் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சாதகமான நிலையிலும், மூத்த சகோதர சகோதரி என்ற வகையிலே அவர்கள் உங்களுக்கு சற்று உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலும் இருப்பார்கள். அல்லது ஏதேனும் மன உளைச்சலை தரக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார்கள். அதனால் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக, நிதானமாக சிந்தித்து செயல்பட்டு பேச வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் ஏதேனும் வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டிலே இருக்கின்றது. குறிப்பாக பெரியவர்கள் ஒரு சொத்துக்களுக்காக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, இப்படி நிறைய இந்த மூத்த சகோதர சகோதரிடத்திலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இளம் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது கிரகங்கள் சுழற்சியிலே மாறி வருகின்ற பொழுது மாறிவிடும். ஆனால் இது ஆண்டு பிறப்பின் பொழுது கிரகங்கள் அமர்ந்த நிலையிலே என்ன பலன் இருக்கின்றதோ அது ஆண்டு முழுவதும் சற்று தொடரும். அதனால் இந்த ஆண்டு நீங்கள் மூத்த சகோதர சகோதரத்திலே கொஞ்சம் கவனமாக பேச்சுவார்த்தையிலே இருக்க வேண்டும். அதேபோன்று மாணவ மாணவிகள் கல்வியிலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு உற்சாகத்தோடு வேகத்தோடு செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே கொஞ்சம் கவனமாக படிப்பிலேயும் கவனம் தேவை. பிள்ளைகளை பொறுத்தவரையிலே இந்த ஆண்டு முழுவதும் உற்சாகமாக இருப்பார்கள். உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார்கள். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். இதுவரை உங்களுக்கு தொந்தரவாக இருந்து வந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை மாறக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றார்கள். ஆனால் பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதேபோல் 6ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் வக்ரகதி அடைந்த நிலையில் இந்த ஆண்டு பிறந்திருப்பதால் எப்பொழுதுமே 6ஆம் இடம் வலிமையாக இருந்தால்தான் நாம் ஒரு மன வலிமை, தன்னம்பிக்கை, தைரியத்துடன் எங்கேயும் செயல்பட முடியும். 6ஆம் இடம் வலிமை இழக்கின்ற பொழுதோ அல்லது ஏதேனும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுதோ நமது தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையும். அதனால் தன்னம்பிக்கையை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். எந்த ஒரு காரியத்திலும் தைரியமாக மன வலிமையோடு போராட வேண்டும். போராடும் குணம் இந்த ஆண்டு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் எப்பொழுதுமே போராடினால்தான் வெற்றி கிடைக்கும். எளிதாக எந்த வெற்றியும் கிடைத்து விடாது. அதனால் போராடக்கூடிய மனநிலை நீங்கள் கொஞ்சம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு அதற்காக தனியாக சில பயிற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதேபோன்று இல்லற துணை என்று பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டிலே உங்களுக்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலையிலே குறுகிய நாள்களில் இருப்பார்கள். அதாவது வைகாசி மாதம் 4ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக குடும்பத்திலே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா 2 கிரகங்கள் வக்ரகதி அடைந்து இருக்கின்றது. அதே நேரத்திலும் 7 குடைவன் இந்த சித்திரை மாதம் 24ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 16ஆம் தேதி வக்ரகதி அடைய இருக்கின்றார். வக்ரகதி அடைந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்க போகின்றார். அதனால் உங்களது இல்லற துணை என்ற வகையிலே கணவனோ மனைவியோ உங்களுக்கு சில கருத்து வேற்றுமைகளாகவும் சிலருக்கு செலவினங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்களாகவும் இருப்பார்கள். அதனால் பொறுமையாக இருப்பது நல்லது. வார்த்தைகளிலும் கவனம் தேவை. ஏனென்றால் உங்களுக்கு வாக்குஸ்தானத்துக்கு செவ்வாய் பார்வை வேறு இருப்பதால் வார்த்தையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. குடும்பத்திலே பிரச்சனை வராமல் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் நிச்சயமாக குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சந்தோஷத்தை நீங்கள் அடைய துடிப்பீர்கள். எல்லாமே நன்றாக இருக்கின்றது. இந்த கிரகங்கள் வக்ரகதி அடைகின்ற நாட்களில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. அதேபோன்று தந்தைக்குரிய கிரகமான குருவும் வக்ரகதி அடைந்து விரயஸ்தானத்தை பார்க்கின்றார். அப்படியானால் நீங்கள் தந்தை வழி உறவுகளிடத்திலும் சரி, பூர்வீக சொத்துக்கள் விஷயத்திலும் சரி கவனமாக இருக்க வேண்டும். வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் விஷயமாக சிலருக்கு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால் நீங்கள் வார்த்தைகளிலே தான் அனைத்தும் அடங்கி இருக்கின்றது. பேசக்கூடிய வார்த்தை தான் நம்மளுக்கு வெற்றியை தோல்வியை நிர்மாணிக்கும் என்பதால் நீங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்தி கொண்டு நீங்கள் கையாண்டு வந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் எளிதாக தீர்க்கக்கூடிய வாய்ப்பை பெறலாம். எச்சரிக்கை செய்வது நல்லது என்பதால் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்கின்றேன். அதனால் தந்தை வழி உறவுகளிடத்திலும் சரி, சொத்துக்கள் பிரச்சனைகளிடத்திலும் கவனமாக இருங்கள். அதேபோன்று தந்தையாரின் உடல்நலத்திலும் சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பது நல்லது. தாயார் உடல் நலத்திலும் சற்று கவனம் தேவை.
இருப்பினும் தாய் வழி உறவுகள் மூலியமாக சில வரவுகளும் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதேபோல தொழில் சார்ந்து இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் அதிகமான உழைப்பை காட்ட இருக்கின்றீர்கள், உற்சாகமாக செயல்பட இருக்கின்றீர்கள். சிலர் தொழிலுக்காக நிறைய முதலீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஏனால் தொழிற்சானாதிபதி லாபத்திலே வந்து அமர்ந்து விட்டார். அப்படியானால் தொட்டது பொன்னாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சாதகம். அதனால் கொஞ்சம் முயற்சி எடுங்கள், வெற்றி பெறுங்கள். இந்த குறிப்பிட்ட நாட்களிலே மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். வணக்கம். சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டின் விகாரி வருஷத்தினுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கின்றது என்று காண இருக்கின்றோம். சிம்ம ராசிக்கு அதிபதி இந்த ஆண்டிலே ஒரு சிறப்பான நிலையிலே 9ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து உங்களுக்கு ஒரு சாதகமான நிலை இருப்பதால் நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு ஒரு எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு. அதேபோல எடுத்த முயற்சிகளிலே நீங்கள் ஒரு தோல்வி அடையாமல் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. உங்களது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிலே இந்த ஆண்டு தனவரவு உங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கும். தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதால் நிச்சயமாக தனவரவு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மகிழ்ச்சியாக வெளியூர்களுக்கு ஒரு உல்லாச பயணங்கள் செல்லக்கூடிய குடும்பத்துடனோடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டிலே உங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இருக்கும். உங்கள் தாய் தந்தையர் மற்றும் சகோதர சகோதரிகளிடத்திலே ஒரு நல்ல ஒற்றுமை, தாய் தந்தையர் வழி மூலியமாகவும் தாய் தந்தையுடைய உறவுகள் மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஏதேனும் வழக்குகள் உங்களுக்கு நிலுவையில் இருந்தாலும் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த ஆண்டிலே உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமாக இருப்பதால் நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் சூரியன் வக்ரம் பெற்ற சனியின் பார்வையிலே வந்து அமர இருக்கின்றார். அந்த நேரத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் லாபஸ்தானத்திலே வந்து சூரியன் அமர்கின்ற பொழுது வக்ரம் பெற்ற சனியின் பார்வைப்படுகின்றதனால் உங்களுக்கு அதிகமான வீண் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். லாபத்திலே தடை ஏற்படலாம், முன்னேற்றத்திலே ஒரு தடை ஏற்படலாம், எதிர்பார்த்த காரியத்திலே வெற்றி கிடைப்பதிலே ஒரு தாமதம் ஏற்படலாம், அல்லது உங்கள் பிள்ளைகள் மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அந்த 1 மாத காலங்கள் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டும். ஏனென்றால் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும், வேகம் அதிகம் இருக்கும், செயல்திறன் இருக்கும். சோம்பேறித்தனமை இந்த ஆண்டிலே நீங்கள் பார்க்க முடியாது. உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நல்லா ஓடி உழைக்கக்கூடிய ஒரு தகுதி முழுமையாக இருப்பதால் நிச்சயமாக உங்கள் எண்ணமும் சிந்தனையும் ஒரு உயர்வை நோக்கி போகும். அந்த உயர்வை இலக்கை நீங்கள் கண்டிப்பாக அடையக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. முயற்சி எடுத்தால் வெற்றி உறுதி. அந்த நிலையிலே இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்கள் முன்னேற்றத்திற்கு பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. ஆனால் பயன்படுத்தி வெற்றி பெறலாம். மாணவ மாணவிகளும் இந்த ஆண்டு முழுவதுமே மிக ஒரு சிறப்பான யோகத்தை பெறுகின்றார்கள். ஒரு உடற்கல்வியில் இருக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம், நல்ல வேலை வாய்ப்பு, படித்த இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கின்றது. பிள்ளைகளிடத்திலே மட்டும் நீங்கள் இந்த வைகாசி மாதம் 4ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரை பிள்ளைகளிடத்திலே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நீங்கள் பேச வேண்டும், கவனமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதன் பின்பு அவர்கள் நிலைகள் தானாக மாறிவிடும். அதுவரை கொஞ்சம் பொறுமை காப்பது உங்களுக்கு நல்லது. எதிர்ப்புகள் இந்த ஆண்டு உங்களுக்கு மறையும். எதிர்ப்பு மறைந்து உங்களுக்கு சாதகமாக மாறும். அதனால்தான் வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. உங்களை இல்லற துணை என்று சொல்லக்கூடிய 7 குடையவன் வருகின்ற ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரை வக்ரகதியிலே அமர்ந்து உங்கள் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த ஆவணி 16 வரை கொஞ்சம் பொறுமையாக உங்கள் இல்லற துணை இடத்தில் இருக்க வேண்டும். சில பிரிந்த உறவுகள் சேர்வதிலும் தாமதம் ஏற்படும். சிலருக்கு கருத்து வேற்றுமையால் பிரியக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. ஏனென்றால் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, மன வலிமை மட்டுமல்ல, ஈகோ ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விட்டு கொடுத்து செல்வதிலே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தடை இருக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதேபோன்று உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது, கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் உடல் ஆரோக்கியத்திற்காக சில செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும்.
தந்தை வழி உறவுகள், பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு நன்மை செய்யும். தொழில் ரீதியாக நீங்கள் அனைவருமே ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை பெறுகின்றீர்கள். தொழில் சார்ந்து எண்ணமும் சிந்தனையும் அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் சரி, எண்ணமும் சிந்தனையும் தொழில் சார்ந்து இருக்கும். தொழிலே அனைவருமே கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை அனைவருக்குமே தொழிலே வெற்றி கிடைக்கும். தொழிலே எந்த விதமான தொய்வும் இல்லை. இருந்தாலும் சிலருக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கும். சனியினுடைய வக்கர பார்வை ஆவணி மாதம் 16ஆம் தேதி தொழிற்சாலை அதிபதிக்கு இருப்பதால் அந்த ஆவணி 16 வரை சிலருக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கும். போட்டிகளுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு செய்து அதை சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி அதற்கு பின்பு எந்த ஒரு தடையும் இல்லை உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு தொழில் ரீதியாக. அதே நேரத்திலே திருமண வயதில் இருக்கின்ற அனைவருக்குமே இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. நிச்சயமாக காலதாமதமாக திருமண தடை ஏற்பட்டு இருக்கின்றவர்கள் கூட இந்த ஆண்டு முடிந்துவிடும். அந்த அளவுக்கு இந்த மாங்கல்ய பாக்கியம் என்பது இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கின்றது. புத்திர பாக்கியம் ஒரு நல்ல நிலையிலே இந்த ஆண்டு இருக்கின்றது. இந்த ஆவணி 16க்கு மேலே அதுவரை சில தடைகள் இருக்கத்தான் செய்யும். ஆவணி 16க்கு மேலே பரிபூர்ணமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட குழந்தை பாக்கியம் கிடைத்து சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடைவார்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். வணக்கம். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டின் விகாரி வருஷத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண்போம். கன்னிராசிக்கு அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு தன்னம்பிக்கை, மன வலிமை அதிகமாக கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா ராசிநாதன் கெட்டால் தான் நம்மளுக்கு பிரச்சனை. ராசிநாதன் மிக வலிமையாக இருக்கின்றார். அந்த இடத்திலே சென்று நீசபலம் அடைந்தாலும் அந்த இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக உங்கள் ராசி நீசம் அடையாமல் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கின்றது. அதனால் நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஒரு உற்சாகமான ஆண்டாக விளங்கப் போகின்றது. அதே போல லாபம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எண்ணம் சிந்தனை லாப நோக்கத்தோடு இருக்கும். நிச்சயமாக லாபம் உறுதி செய்யப்படுகின்றது. லாபஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று சந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அது 100% உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை முன்னேற்றத்தை தரப்போகின்றது. தேவையான குடும்பத்துக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுக் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றீர்கள். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பொருட்கள் வாங்குவதற்கு ஒரு ஏற்ற நேரமாக இருக்கின்றது. அதே போன்று நகை சேரும். வீடுகள் வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு சிலருக்கு. அதே போன்று இடம், சொத்துக்கள் என்று இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு வாங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதற்கு காரணம் தன வரவில் குறைவு இருக்காது. ஒருபுறம் லாபம் அதிகமாக வரும். அந்த லாபத்தை நீங்கள் நல்ல வழியிலே செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது, வீண் செலவுகள் இல்லாமல். அதனால் இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கப் போகின்றது. ஒரு சுப செலவுகள், சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியான விழாக்கள் என்று இந்த ஆண்டிலே உங்களுக்கு இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்று சகோதர சகோதரிகள் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். சகோதர சகோதரிகளை பொறுத்தவரையிலே ஏதேனும் ஒரு வழக்குகளோ அல்லது பிரிந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளோ சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு. சொத்துக்காக சகோதர சகோதரிகள் பிரிந்தாலும் கூட பேசி தீர்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ஆண்டிலே இருக்கின்றது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இணையும் சூழ்நிலை இருக்கின்றது. அதே நேரத்திலே தாய் தந்தை உறவுகள் மட்டும் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருப்பதால் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். தாயார் உடல்நலத்திலும் கவனம் தேவை, தந்தை உடல்நலத்திலும் கவனம் தேவை. அதே போல தந்தை வழி உறவுகள், தாய் வழி உறவுகள் வகையிலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக பேச வேண்டும். தேவையில்லாமல் பிரச்சனையில் நாம் எதுவும் விலக்கி வாங்கிவிடக்கூடாது. ஒரு சாதகமற்ற சூழ்நிலை. குறிப்பாக 4ஆம் இடத்திலே குரு வக்ரகதி அடைந்து அமர்ந்திருக்கின்றார். சனியும் வக்ரகதி அடைய காத்திருக்கின்றார். வைகாசி மாதம் 4ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரை தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை இருக்கின்றார்கள். அதே போன்று தந்தைக்குரிய வீட்டிலே செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கின்றார் 8 அதனால் இந்த ஆண்டிலே நீங்கள் தாய் தந்தையினுடைய உடல்நலத்திலும் கவனம் தேவை. அவர்களுடைய சொத்துக்கள், அவர்கள் வழியிலே சொந்த பந்தங்கள் என்ற வகையிலே கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாண்டு கொள்ள வேண்டும். அதேபோல எதிர்ப்புகள் என்ற வகையிலே சிலருக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. 6 சனி வக்ரகதி அடைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். அதனால் சிலருக்கு எதிர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தொழில் ரீதியாகவும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, நீங்கள் அமைதியாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து உங்களை வம்புக்கு இழுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். பொறுமையை காத்து நீங்கள் நிதானமாக செயல்பட்டு அதை வெற்றி கொள்ள வேண்டும். அதேபோன்று களத்திர என்று சொல்லக்கூடிய 7 குரு வக்ரகதி அடைந்து ஆரம்ப காலத்திலே இருக்கின்றார். அதே நேரத்தில் சனியும் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆண்டு முழுவதும். இந்த இளம் வயதைச் சேர்ந்த ஆண் பெண்கள் நீங்கள் உங்களது துணையை நீங்களே தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு ஏற்படும் சந்தர்ப்பங்கள் அப்படி அமைகின்றது. ஆனால் நீங்கள் இப்பொழுது தேடக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது
நிச்சயமாக குறிப்பிட்டு இந்த வைகாசி 4ஆம் தேதி முதல் ஆவணி 16ஆம் தேதி வரை நீங்கள் தேடுகின்ற சொந்தங்கள் என்பது ஒரு நல்ல சொந்தமாக அமையாது. உங்களை இல்லற துணை என்று நீங்கள் தேடிக்கொள்ளக்கூடியது ஒரு நல்ல இல்லற துணையாக அமைவதற்கு கடினமாகிவிடும். அதனால் யோசித்து செயல்பட வேண்டும். நல்ல துணைதானா நாம் தேர்ந்தெடுத்தது என்பதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரத்திலே ஆவணி 16க்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நல்லது. அவசர கதியிலே எந்த ஒரு காரியம் செய்துவிட வேண்டாம். அதேபோன்று உடல் ஆரோக்கியம் மிகச்சிறந்து நன்றாக சூழ்நிலை இருக்கின்றது, கவலைப்பட வேண்டாம். அதேபோன்று தொழில் ரீதியாக நீங்கள் அனைவருமே ஒரு அருமையான ஒரு இலக்கை அடையக்கூடிய சூழ்நிலை. குறிப்பாக வியாபாரத்தில் இருப்பவர்கள், ஒரு பெரிய நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் என்று தொழில் சார்ந்து இருக்கின்ற அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் இந்த ஆண்டு உங்களுக்கு தரும். அதே நேரத்திலே மனதிலே சில சஞ்சலங்களும் கவலைகளும் வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் பொறுமையாக இருக்க வேண்டும், நிதானமாக செயல்பட வேண்டும். மாணவ மாணவிகள் கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டும் இந்த ஆவணி 16 வரை. அதன் பின்பு உங்களுக்கு அனைத்துக்குமே சாதனமாக மாறிவிடும், கவலைப்பட வேண்டியதில்லை. அதுவரை கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக படிக்க வேண்டும். தேவையில்லாத நட்பு விஷயங்களிலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத நட்பை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. அதே மகிழ்ச்சியான பயணங்கள், இந்த ஆண்டிலே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான பயணங்கள், வெளியிலே சென்று வருவதற்கான வாய்ப்பு என்று ஒரு அருமையான சூழ்நிலை இருக்கின்றது. வெளிநாட்டிற்கு பணம் கட்டி காத்திருக்கின்ற நண்பர்கள் அல்லது பணம் கட்ட இருக்கின்ற நண்பர்கள் இந்த ஆவணி 16 வரை கொஞ்சம் கவனமாக சரியான நபரிடத்திலே பணம் கொடுக்கின்றோமா என்பதை தெரிந்து நீங்கள் செய்து கொள்வது நல்லது. அதனால் பயணங்கள் செல்லும் பொழுதும் கவனமாக சரியான இடத்திற்கு செல்கின்றோமா என்பதை கவனித்து செல்வது நல்லது. இந்த ஆவணி 16க்கு மேலே அனைத்தும் சாதகமாக மாறிவிடும். அதுவரை கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருந்து அனைத்து காரியங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். வணக்கம். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டின் விகாரி வருஷத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். இந்த ஆண்டு உங்களுக்கு துலாம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்தில் சென்று அமர்ந்து மிகவும் வலிமையாக உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதேபோன்று தொழில் ஸ்தானத்திலே மிக வலிமையாக தொழில் ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார். நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதுமே சொந்த காலில் நிற்கப் போகின்றீர்கள். சொந்த காலில் நின்று வெற்றி பெறப் போகின்றீர்கள். யாருடைய தயவும் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த ஆண்டு ஒரு ஒத்துழைப்பை தரும். நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு உற்சாகமாக வேகமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகின்றது. அதனால் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மிகச்சிறப்பான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்திலே மாணவர்களை பொறுத்தவரை படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இதுவரை பெற்றவர்களிடத்திலே மன வருத்தத்தை காட்டிக் கொண்டிருந்த மாணவர்கள், படித்தும் வேலை இல்லாமல் இருந்த மாணவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு 100% வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவரவர்கள் தகுதிக்கு தகுந்தாற்போல் கண்டிப்பாக சம்பாதிப்பீர்கள். சொந்த காலிலே நிற்பீர்கள். உங்களது பணத்திலே நீங்கள் செலவு செய்வீர்கள். பிறருக்கு கொடுத்து உதவுவீர்கள். நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஒரு வெற்றி ஆண்டாக இருக்கப் போகின்றது அனைவருக்குமே. அதேபோன்று தொழில் சார்ந்து அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் முதலீடு செய்பவர்களுக்கும் என்று எல்லோருக்குமே தொழில் சார்ந்து இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு சாதகமான நிலை இருக்கின்றது. அதனால் தைரியமாக தன்னம்பிக்கையோடு மன வலிமையோடு செயல்பட்டு வெற்றி பெற ஒரு வழிவகை செய்யும் இந்த ஆண்டு. அதேபோன்று குடும்ப தேவைகள் அனைத்தும் சிறப்பாக பூர்த்தியாகும். குடும்பத்திலே தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். குறிப்பாக பொன் பொருள் ஆபரணங்கள் ஆடம்பர பொருட்கள். அதே நிலையிலே குடும்பத்திற்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அனைத்து விஷயங்களும் செய்வீர்கள். அதேபோல உங்களுக்கு கீழே இளைய சகோதர சகோதரிகளிடத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இந்த ஆண்டிலே இருக்க வேண்டும். தாய் வழி உறவுகளும் சரி, உங்களுக்கு கீழே இருக்கின்ற இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாகவும் சில பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கொஞ்சம் கவனம் தேவை. அதேபோல தாய் தந்தையர் உடல்நலத்திலும் கொஞ்சம் அக்கறை தேவை. தாய் தந்தையருடைய சொந்த பந்தங்கள் மூலியமாகவும் ஒரு கருத்து வேற்றுமையில் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கின்றது. அதனால் பொறுமையாக கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை பேசி பிரச்சனையை வளர்த்து கொள்ளக்கூடாது. அதேபோல ஏனென்றால் 6 வக்ரகதி அடைந்து அமர்ந்திருக்கின்றார். அதனால் நாம் தேவையில்லாத பிரச்சனையில் நாமே விலைக்கு வாங்கி விடக்கூடாது. அது நம்மளுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி நல்ல நேரத்திலும் கூட நம்ம முன்னேற்றத்தை தடையாக மாற்றிவிடும். அதனால் நாம் புத்தியை கடன் கொடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக வெற்றி உறுதி. பிள்ளைகளை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையிலே ஒரு சப்போர்ட்டாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே அவர்கள் மனதிலும் சற்று சஞ்சலங்கள் கவலைகள் இருக்க செய்யும். அது வருகின்ற ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரை. அதற்கு பின்பு அனைத்தும் சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதேபோன்று தாயார் உடல்நலத்திலும் அந்த ஆவணி 16 வரை கவனம் இருந்தால் போதும்.
அதன் பின்பு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாகிவிடும். தொழில் சார்ந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு இல்லற துணை என்று சொல்லக்கூடிய 7 குடைவன் செவ்வாய் தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதால் குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதில் அக்கறையாக இருப்பார்கள். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பணி சுமை குறையும். அதே நேரத்தில் உங்களுக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே போல லாபம் கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. ஏன்னா எண்ணம் சேர்ந்து லாப நோக்கத்தோடு இருப்பதால் லாபம் உறுதி செய்யப்படுகின்றது. அதே போன்று மூத்த சகோதர சகோதரிகள் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு ஒரு சாதகமாக ஒரு சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு உங்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அதனால் மூத்தவர்களை பொறுத்தவரையிலே உங்களுக்கு சாதகம், இளையவர்களை பொறுத்தவரையிலே கொஞ்சம் பாதகம் இருக்கின்றது. அதனால் இந்த பாதகமானது ஆவணி 16ஆம் தேதி வரை இருக்கும். அந்த நேரத்திலே மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இந்த குறிப்பிட்ட நாட்களிலே நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக இருக்கும் என்பதை தெரிவித்து முடிக்கின்றேன். வணக்கம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த இனிய தமிழ் புத்தாண்டான விகாரி வருடத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். இந்த விகாரி வருடத்திலே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கின்ற நிலையிலே இந்த ஆண்டு பிறந்திருக்கின்றது. அது மிக மிக உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம். அதே போன்று உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் பார்வையாக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கின்றார். அதுவும் உங்களுக்கு சாதகமான விஷயம். அதாவது எண்ணமும் சிந்தனையும் இந்த ஆண்டு முழுவதும் குடும்பத்தை சார்ந்து இருக்கும். குடும்பத்திற்காக நீங்கள் ஓய்வின்றி உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெறுகின்றீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதில் அதிகமான அக்கறை. நிச்சயமாக குடும்ப தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்வீர்கள். ஒரு சோம்பலின்றி இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு உற்சாகமாக வேகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றீர்கள். அதே நேரத்தில் தொழில் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டம். இந்த ஆண்டு நீங்கள் இருக்கின்ற ஒரு நிலையிலிருந்து ஒரு உயர்வதற்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு தொழில் சார்ந்து இருந்தாலும் சரி, எந்த ஒரு துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்தந்த துறையிலே நீங்கள் மேன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக. அதே போல தொழிலுக்காக நீங்கள் ஏதேனும் முயற்சிகளை எடுத்து யாருடைய உதவியேனும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் 100% உங்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்கும். அந்த உதவியின் மூலியமாக நீங்கள் தொழிலிலே ஒரு பெயரையும் புகழையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டிலே கிடைக்கின்றது. அதே போன்று கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றீர்கள். கொஞ்சம் நிதானமும் தேவைப்படுகின்றது. அதே போன்று குடும்பஸ்தானத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கின்றது. குடும்பத்திலே அந்த வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சனியும் இருக்கின்றார். சனி வக்ரகதி அடைய இருக்கின்றார். குரு வக்ரகதி அடைந்தே ஆண்டு பிறந்திருக்கின்றது. அதனால் கொஞ்சம் வார்த்தைகளிலே கவனம் தேவை. தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். அதே போன்று தேவையற்ற விஷயங்களை பேசி பிரச்சனை வளர்த்து கொள்ளக்கூடாது. இருக்கின்ற இடங்களிலே, வேலை செய்கின்ற இடங்களிலே கவனமாக பேச வேண்டும். குறிப்பாக வைகாசி 4ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரை கொஞ்சம் வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் எதையும் பேசி நீங்கள் பிரச்சனை விலைக்கு வாங்கி கொள்ளக்கூடாது. யாருடைய பகையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அதே போன்று குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் இந்த சொன்ன காலகட்டங்களில் வந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் பொறுமையாக நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. இளைய சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு சற்று ஒரு பிரச்சனைக்குரிய சூழ்நிலையாக இருக்கின்றார்கள் இந்த குறிப்பிட்ட காலங்கள் வரை. ஏன்னால் அவள் மனநிலையிலே ஒரு திருப்தியற்ற நிலை இருக்கும். உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட அவர்களால் முடியாது. தாயார் உடல்நலத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். அதே போன்று சொத்துக்கள் ஏதேனும் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் இந்த ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக வாங்க வேண்டும். ஏதேனும் ஒரு வில்லங்க சொத்தையோ அல்லது தேவையில்லாமல் அதிகமாக ஒரு பணத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட அந்த நிர்ணயம் செய்யக்கூடிய தொகைக்கு மேலே நீங்கள் செலவு செய்து ஒரு சொத்தை வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும். அதனால் இந்த ஆவணி 16ஆம் தேதி வரை நீங்கள் சொத்துக்கள் வாங்குவதில் கவனம் தேவை. குறிப்பாக வீடு வாங்குபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆடம்பர பொருட்கள் வாங்குபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆண்டிலே நீங்கள் வீடு வாங்குவதற்கு, நகைகள் வாங்குவதற்கு, ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கு, சொத்துக்கள் வாங்குவதற்கு அனைத்துமே யோகமாக இருக்கின்றன. அதனால் நிச்சயமாக வாங்குவீர்கள். ஆனால் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில் ஏற்பட்டு விடும் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்க அறிவுறுத்துகின்றேன். பிள்ளைகளை பொறுத்தவரையிலே இந்த ஆண்டிலே ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கின்றார்கள். இருப்பினும் வருகின்ற ஆடி மாதம் 22ஆம் தேதி வரை 5 குடையன் வக்ரகதியிலே இருப்பதால் குரு பகவான்
நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். உங்களுக்குள்ளே கருத்து வேற்றுமையில் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அந்த கருத்து வேற்றுமையில் வராமல் வளர்ந்த பிள்ளைகளிடத்திலே என்ன பேச வேண்டும் என்பதை உணர்ந்து பேசி நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய இல்லற துணை இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையில் இருக்கின்றார்கள், ஒரு நல்ல உதவிகரமாக இருக்கின்றார்கள், குடும்பத்தை பேணி காப்பதிலே ஒரு அக்கறையாக இருப்பார்கள். அதுபோன்று திருமணம் ஆகாமல் இருக்கிற இளம் சொந்தங்களுக்கு இந்த ஆண்டிலே அதிகமான ஒரு வாய்ப்பு, புதிய உறவுகள், பெரிய மனிதனுடைய ஆதரவோடு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. தந்தையார் உடல்நிலை ஒரு அதிகமான முன்னேற்றம், தந்தை வழி உறவுகள் ஒரு சாதகமான நிலையில் இருக்கின்றார்கள். பூர்வீக சொத்துக்கள் அதிகமாக நன்மை தருகின்றது. குறிப்பாக தந்தை வழி சொத்துக்கள் இந்த ஆண்டிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு 100% பெற்றுத்தரும். அதனால் ஏதேனும் இதுவரை தந்தை சொத்துக்கள் ஏதேனும் கிடைக்காமல் ஒரு உளைச்சல் இருக்கின்றவர்கள் எல்லாம் இப்பொழுது முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக இந்த ஆண்டிலே கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில் சார்ந்து நீங்கள் அனைவருமே அனைத்து துறை சார்ந்தவர்களும் ஒரு வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை பெறுகின்றீர்கள். முயற்சி எடுத்து வெற்றி பெற வேண்டும். லாபம் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கின்றார், திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். ஒரு பயனுள்ள லாபம் கிடைக்கும், எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நீங்கள் என்ன இலக்கை நீங்கள் நிர்மாணிக்கின்றீர்களோ அந்த இலக்கு கண்டிப்பாக அந்த இலக்கின் பயன் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி உறுதி என்பதால் நீங்கள் முயற்சி எடுத்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். வணக்கம். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த இனிய தமிழ் புத்தாண்டின் விகாரி வருடத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். இந்த தனுசு ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு இந்த ஆண்டிலே உங்கள் ராசியிலேயே வக்ரகதி அடைந்து அமர்ந்து இந்த ஆண்டு பிறந்திருக்கின்றது. அதனால் இந்த ஆண்டிலே கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் அதாவது சுய புத்தியே நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கின்றது. அதனால் சுய புத்தியை கடன் கொடுத்து விட்டால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் முன்னேறுவதிலே தடை ஏற்பட்டுவிடும். அதனால் நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். நிதானமாக நாம் செய்கின்ற காரியம் சரியாக இருக்கின்றதா, 1-2 முறை ஆலோசனை செய்து அந்த காரியத்தை செய்வது உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த வைகாசி மாதம் 4ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 22ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் வக்ரகதி அடைகின்றார். அதன் பின்பு சித்திரை மாதம் 24ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரை உங்கள் ராசியிலே சனி பகவான் வக்ரகதி அடைகின்றார். உங்களுடைய ராசியிலே உங்களுக்கு பாதகமாக உங்கள் ராசிநாதனும் அதே போன்று 2க்கும் 3க்கும் இடையேயாகிய சனியும் வந்து அமர்ந்து உங்களுக்கு சில பிரச்சனையை கொடுக்கின்றார்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் கொஞ்சம் பிரச்சனையில் நாமே விலைக்கு வாங்கி விடாமல் முன் யோசனை இல்லாமல் ஒரு காரியங்களை செய்து நாம் ஏதேனும் விரயங்களையும் ஏற்படுத்தி விடக்கூடாது. அவசர கதியிலே எந்த ஒரு காரியம் செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த ஆண்டிலே நிறைய ஒரு மீதம் செய்வதற்கும் பொருட்களை விரயம் செய்யாமல் இருப்பதற்கும் வழிவகுக்கும். குறிப்பாக இந்த ஆவணி 16ஆம் தேதி வரை நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது. காரணம் உங்கள் ராசியிலேயே பிரச்சனையில் இருக்கின்றது, அது சரியாகிவிடும். அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது. தெய்வ வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். குறிப்பாக குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் நவகிரகங்களிலே வழிபாடு செய்யுங்கள். தனக்காரகன் சனி வக்ரகதி அடையக்கூடாது. அப்போ வரவு என்பது தடைபடக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்திலும் சில பிரச்சனை வந்து சேர்ந்துவிடும். இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இந்த ஆண்டிலே இந்த குறிப்பிட்ட நாட்களிலே உங்களுக்கு ஒரு சாதகமற்ற நிலையை விளங்குகிறார்கள். காரணம் இளைய சகோதரனும் வக்ரகதி அடைகின்றார், மூத்த சகோதரக்காரன் சுக்கிரன் வக்ரம் பெற்ற சனியால் பார்க்கப்படுகின்றார். அப்படியானால் இந்த ஆவணி 16ஆம் தேதி வரை குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் மூலியமாகவும் ஒரு மன நிறைவற்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் நீங்களும் அந்யோன்யமாக இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். தாய் தந்தையர் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சொந்த பந்தங்கள் என்று அனைவரிடத்திலுமே நீங்கள் ஒரு பாகுபாடு பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அவர்களும் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் சில காரியங்களை செய்து விடுவார்கள். அதனால் மன வருத்தம் வரக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் இந்த ஆண்டிலே பொறுமை காத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாமல் மன உளைச்சலுக்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள். தெளிவான சிந்தனையுடன் இருங்கள். நிச்சயமாக நல்ல வழி பிறக்கும். அதனால் நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை அடையலாம். அதேபோன்று தொழில் சார்ந்து அனைத்து துறையினருக்குமே இந்த ஆண்டு ஒரு மிகச்சிறப்பான ஆண்டாக இருக்கும். குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கின்ற நம்ம நண்பர்கள், ஏற்றுமதி செய்கின்றவர்கள், கடல் கடந்து பயணம் செய்கின்றவர்கள் என்று அனைவருக்குமே ஒரு அருமையான சாதகமான சூழ்நிலை இருக்கின்றது. அதேபோன்று இதுவரை தடையாக, அதாவது ஒரு எதிர்பார்த்த ஒரு காரியங்கள் நடக்காமல் தடையாக இருந்ததெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத தனவரவு,
நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் அது வரும் என்று. ஆனால் அது வந்து சேரக்கூடிய வாய்ப்பு, திடீரென்று ஒரு யோகம், அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் நல்ல வகையில் முயற்சியில் எடுக்கின்ற போது அது சாதகம் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல எதிர்ப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பிரச்சனையை விலைக்கு வாங்கி விடாதீர்கள். வீண் செலவுகள் ஏற்பட்டுவிடும். கௌரவத்திற்காக நீங்கள் வீண் செலவுகளை செய்து உங்களது இருப்பை காலி செய்து விட வேண்டாம். கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று உங்களை இல்லற துணை என்ற வகையிலே 7 கூடையவன் கேந்திரமேறி தொழிற்சானத்தை பார்ப்பதால் சிலருக்கு தொழில் செய்வதற்காக இந்த ஆண்டு உங்களை இல்லற துணை என்று சொல்லக்கூடிய கணவனும் மனைவியோ உதவி செய்து உங்களுக்கு தொழில் வளம் பெறுவதற்கு உதவியாக இருப்பார்கள். உங்கள் தொழிலிலே ஒத்துழைப்பும் தருவார்கள். லாபம் 100% உங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். அது உங்களுக்கு பயனுள்ளதாக உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் நான் சொல்கின்ற குறிப்பிட்ட காலங்கள் வரை கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. ஏனென்றால் விரயஸ்தானத்திற்கு விரயஸ்தானாதி அதிபதியின் பார்வை இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது செலவினங்கள் அதிகரிக்கும் என்பது அர்த்தம். அதே போன்று தேவையில்லாத செலவினங்கள் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்தால்தான் அதை வெற்றி கொள்ள முடியும். அதனால் இந்த ஆண்டு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கின்றது. அதே நேரத்திலே கவனமாக இருக்க வேண்டிய கடமை உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன். கவனமாக இருந்து வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். மகர ராசி நண்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டின் விகாரி வருடத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். இந்த விகாரி வருடம் என்பது மகர ராசியை பொறுத்த அளவிலே ஒரு அதிகமான நன்மைகளை தரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஆரம்ப காலகட்டங்கள் கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பின்பு போக போக உங்களுக்கு அதிக நன்மையை கொடுக்க ஆரம்பித்துவிடும். உங்கள் ராசிநாதன் வக்ரகதி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. வருகின்ற இந்த சித்திரை மாதம் 24ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் வக்ரகதி அடைய இருக்கின்றார். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலே சென்று அமர்ந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். அதனால் தேவையில்லாத விஷயங்களே கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதே போல் எந்த ஒரு விஷயத்திலும் அக்கறை காட்டும் பொழுது பிரயோஜனமற்ற விஷயங்களாக இருந்தால் தவிர்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் நாமளே தேடி சென்று பிரச்சனையை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த குறிப்பிட்ட நாட்களிலே இருக்கின்றது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதே நேரத்திலே மிக நன்மையான காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உங்கள் குடும்பத்திலே அதிகமான மகிழ்ச்சி, குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதில் ஒரு ஆர்வம், குடும்பத்திலே உள்ள உறுப்பினர்களுக்கு நகைகள் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதே போல் சொத்துக்கள் நிறைய வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த ஆண்டிலே இருக்கின்றது. ஒரு தேவையில்லாத சொத்துக்களை விற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் விற்கலாம், புதிய சொத்துக்களை வாங்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த ஆண்டிலே பரிபூர்ணமாக இருக்கின்றது. அதனால் வீடு வாங்குவதோ வாகனங்கள் வாங்குவதோ சொத்துக்கள் வாங்குவதோ அதிகமான யோகமாக இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு விளங்கும். அதே நேரத்திலே ஆவணி 16 வரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சொத்துக்கள் வாங்கும் பொழுது. ஏனென்றால் ஒரு மதிப்பு என்று ஒன்று இருக்கும் ஒரு பொருளுக்கு அதைவிட அதிகமாக கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிடும். அதனால் நீங்கள் நிதானமாக சரியாக நாம் மதித்து வாங்குகின்றோமா என்பதிலே கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். வீண் விரயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அதுபோல் தேவையில்லாதவர்களுக்கு நீங்கள் செலவு செய்து வீண் விரயம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் இந்த ஆவணி 16 வரை. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செலவினங்கள் மீது கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். இதனால் எண்ணமும் சிந்தனையும் செலவினங்கள் மீது அதிகமாக நாட்டம் ஏற்படும். அதனால் செலவுகளை ஒரு பயனுள்ளதாக செலவு செய்யுங்கள் என்பதை அறிவுறுத்துகின்றேன். ஏனென்றால் பயனற்ற செலவு உங்களுக்கு வீண் செலவாக மாறும். அதற்குரிய நேரம் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இப்பொழுது இருக்கின்றது. 16 வரை, ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரை. அதனால் கவனம் தேவை. அதே போல் இளைய சகோதர சகோதரிகளிடத்திலும் உங்களுக்கு சில கருத்து வேற்றுமைகள், அதே நேரத்தில் அவர்கள் மூலியமாக சில செலவுகளும் ஏற்படும். நீங்கள் செலவுகள் அவர்களுக்கு செய்யாத பட்சத்திலே அவர்களிடத்திலே உங்களுக்கு ஒரு கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து பேச வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். தாய்க்குரிய கிரகம் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையிலே இந்த ஆண்டு முழுவதும் இருக்கின்றது. நிச்சயமாக அவர்கள் மூலியமாக ஒரு நன்மையான காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. மாணவ மாணவிகளும் ஒரு உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, நல்ல கல்வியிலே முன்னேற்றம், கல்விக்காக வெளியூரில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதை அனைத்தும் பெறுகின்றார்கள். அதே போல்
இந்த 5ஆம் இடம் என்பது சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார், லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். வளர்ந்த பிள்ளைகளாக சம்பாதிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்பிலே இந்த வருடத்திலே பிள்ளைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதே போன்று படித்து முடித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை கிடைத்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போகின்றார்கள், உங்களுக்கு உதவிகரமாக பண உதவியும் செய்ய போகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இந்த ஆண்டு உங்களுக்கு உதவி செய்யும். அதே போல எதிர்ப்புகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் ஈடுபடுகின்ற காரியங்களிலே சில எதிர்ப்புகளும் அதற்காக சில செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கொஞ்சம் கவனமாக இருந்தால் நாம் அந்த எதிர்ப்புகளை கையாள்வதிலே கவனம் வைத்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். அதே போல திருமணமாகாமல் இருக்கின்ற நம் இளம் சொந்தங்கள், வாலிபத்தைச் சேர்ந்த ஆண்கள் பெண்களுக்கு இந்த ஆண்டிலே கண்டிப்பாக திருமணம் முடிந்துவிடும். குறிப்பாக பல ஆண்டுகளாக திருமணம் நடக்காமல் காத்து கிடக்கின்ற மகர ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்தேறும். புத்திர பாக்கியம் எளிதாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மிகவும் ஒரு சுப நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக, உங்கள் குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக, உங்கள் குடும்பத்திலே ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கின்றது. கண்டிப்பாக உதவிகரமாக உங்களுக்கு இருக்கும். அதே போல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா வக்ரப்பெற்ற குரு உங்கள் ராசிநாதோடு இணைந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். அதனால் வருகின்ற ஆடி மாதம் 22ஆம் தேதி வரை கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். அதே போல தாயார் உடல்நலத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு சாதகமாக இந்த ஆண்டு முழுவதும் இருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரை எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையும் இல்லை. சொந்த பந்தங்கள் மிக மிக உதவியாக இருப்பார்கள். நண்பர்கள் உங்களுக்கு அதிகமான ஒத்துழைப்பை தருவார்கள். இந்த ஆண்டு முழுவதும் ஒரு பிரயோஜனமற்ற நண்பர் கூட ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு நல்ல நண்பென்ற முறையிலே உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். ஒரு நட்பு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கை கொடுக்கும். சொந்த பந்தங்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள். தாய் வழி உறவுகளும் தந்தை வழி உறவுகளும் கை கொடுப்பார்கள். தாயார் உடல்நலத்திலே மற்றும் சற்று கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. பிள்ளைகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். வெளியூர் வெளிநாடு என்று இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள் அனைவருக்குமே இந்த மகராசி நண்பர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கின்றது. நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாழ்க்கை எல்லாம் இப்பொழுது சிறப்பாக இருக்கின்றது. ஆனால் குறிப்பிட்ட காலகட்டங்களை நான் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த வைகாசி மாதம் 4ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது என்பதை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த இனிய தமிழ் புத்தாண்டான விகாரி வருடத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். கும்பராசிக்கு இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக, ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக, ஒரு மகிழ்ச்சியான செலவு செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் சிற்றின்ப நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். ஒரு கலைகள் மீது ஆர்வம், கலைகள் மீது நாட்டம், கலைத்துறையினருக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சித்திரை மாதம் 24ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரை வக்ரகதி அடைய இருக்கின்றார். அதனால் அந்த காலகட்டங்களிலே மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு சுய புத்தியே சில நேரங்களில் வேலை செய்யாமல் போய்விடும். அதனால் தேவையில்லாத விஷயங்களிலே மனது அலைபாயக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறும். அதனால் நாம் தேவையில்லாத ஒரு வீண் செலவுகளை நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுவோம். அதே போல் ஒரு புறம் தனவரவு வந்து கொண்டே இருக்கும். அந்த பணத்தை நாம் எப்படி செலவு செய்கின்றோம் என்பதிலே ஒரு அக்கறை இல்லாமல், ஒரு பொறுப்பில்லாமல் அதை வீணாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு சுய புத்தி அந்த நேரத்திலே சரியாக வேலை செய்யாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது சித்திரை மாதம் 24ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரை சனி வக்ரகதி அடைகின்ற நாள். அதனால் அந்த நாட்களிலே மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது சிந்தித்து 1க்கு 2 முறை யோசித்து செய்ய வேண்டும். அதேபோல் ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதிலும் சில சிரமங்கள் ஏற்படும் அந்த காலகட்டங்களிலே. அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களுக்கு தாய் தந்தையர், சகோதர சகோதரிகள், உங்களது இல்லற துணை என்று குடும்ப உறுப்பினர் அனைவருமே உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே மிக மிக ஒத்துழைப்பை தருகின்றார்கள். உங்களது தேவைகளை பூர்த்தி செய்வதிலே அவர்கள் மிக அக்கறையாக இருப்பார்கள். நீங்களும் அவர்களோடு ஒரு இணக்கமான சூழ்நிலையில் இருப்பீர்கள். சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. சொந்த பந்தங்கள், நமது இரத்த சொந்தங்கள், உறவினர்கள் மூலியமாக, அதே போல நண்பர்களும் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பாக இந்த ஆண்டு முழுவதும் காணப்படுவார்கள். பிள்ளைகளை பொறுத்தவரையிலே
இந்த ஆண்டிலே உங்களுக்கு உயிரும் உடலுமாக காணப்படுவார்கள். உங்கள் பேச்சுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள். நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ அதன்படி அவர் செயல்படுவார்கள். உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு விளங்கும் உங்களுக்கு. அதே நேரத்திலே நாம் குறிப்பிட்ட அந்த நாட்களிலே மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. மாணவ மாணவிகளை பொறுத்தவரையிலே கல்வியிலே ஒரு மிகச்சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றார்கள். கல்வி மீது அதிகமான ஆர்வம், புதிய கல்வியை கற்றுக்கொள்வதிலே ஒரு இஷ்டம் என்று உங்களுக்கு இந்த ஆண்டிலே மாணவ மாணவிகளுக்கு ஒரு கல்வி மீது பக்தி ஏற்பட்டுவிடும். அளவு கடந்த ஒரு மரியாதை கல்வி மேலே, அதே போல கல்விக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வெளியிலே சென்று படிப்பதற்கெல்லாம் ஒரு ஆர்வம் ஏற்படும். அதனால் மாணவ மாணவிகள் இந்த ஆண்டு முழுவதும் கல்வியிலே சிறப்புற்று விளங்குவார்கள். அதேபோல் புதிதாக திருமணத்திற்கு காத்திருக்கின்ற இளம் வயதைச் சேர்ந்த ஆண் பெண்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்புகளை பெறுகின்றார்கள். குறிப்பாக இந்த சித்திரை மாதம் 4ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 22ஆம் தேதி வரை குரு வக்ரகதி அடைகின்றார். அந்த வக்ரகதி அடைந்து சூரியனையும் 7ஆம் வீடையும் பார்ப்பதால் அந்த ஆடி மாதம் 22ஆம் தேதி வரை இந்த திருமண தடை என்று சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அந்த ஆடி 22க்கு மேலே யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக திருமணம் முடிந்துவிடும். திருமணத்திற்காக முயற்சி எடுக்கின்ற அனைவருக்குமே திருமணம் கண்டிப்பாக நடக்கும். இதுவரை திருமணம் நடக்காமல் தடையாக இருந்த வந்த சிலருக்கு கூட கண்டிப்பாக திருமணம் முடியும். கண்டிப்பாக புத்திர பாக்கியம் இந்த ஆண்டே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாய்ப்புள்ள ஆண்டாக இந்த ஆண்டு இளம் தம்பதிகளுக்கு கிடைக்கின்றது. அதனால் அனைத்து விஷயங்களிலும் கவனம் செலுத்தி வெற்றி பெற்றுக் கொள்வது உங்களுக்கு நல்லது. மூத்த சகோதர சகோதரியை பொறுத்த வகையிலே இந்த ஆண்டிலே அவர்களுக்கு சில பிரச்சனை ஏற்படும். அவர்களுக்கு சில பிரச்சனை, உங்களுக்கு அவர்கள் சாதகமாகத்தான் இருப்பார்கள், பாதகமாக இருக்க மாட்டார்கள். இருப்பினும் அவர்கள் வாழ்க்கையிலே சில தொந்தரவுகள் பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் அவர்களுக்கு ஒரு பக்கபலமாக நீங்கள் உதவிகரமாக இருப்பது நல்லது. எதிர்காலத்திற்கு அவர்கள் திரும்ப உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதே போல் தொழில் ரீதியாக நீங்கள் அனைவருமே சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அனைத்து துறை சார்ந்தவர்களும் சரி, உள்ளூர் வெளியூர் வெளிநாடு என்று நம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்குமே தொழில் சார்ந்து ஒரு வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு. அதே போல புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கும் இந்த ஆண்டு ஒரு அதிகமான ஒரு நன்மையான ஆண்டாக இருக்கின்றது. முதலீடு செய்தால் கண்டிப்பாக லாபம் உறுதியாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒரு தொழிலே நீங்கள் அனைவருமே வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றது. காரணம், தொழில் சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஒரு அருமையான இடத்திலே சென்று அமர்ந்து, கேந்திரத்திலே அமர்ந்து மீண்டும் உங்கள் ராசியை பார்க்கின்றார், அதாவது தொழில் சாணத்தை பார்க்கின்றார். அதனால் நிச்சயமாக எண்ணமும் சிந்தனையும் தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, தொழிலிலே நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு 100% வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கின்றது. தைரியமாக நீங்கள் களமிறங்கி வெற்றி காணலாம். அதுபோல லாபம் உறுதியாக இருக்கின்றது. ஆனால் இந்த லாபம் செலவினங்களை ஏற்படுத்தும். எதனால் வரை என்றால் இந்த ஆவணி 16 வரை. அதன் பின்பு 100% உங்கள் உழைப்பின் மூலியமாக கிடைக்கக்கூடிய பயன் என்பது 100% குடும்பத்திற்கே போய் சேரும். அதுவரை கொஞ்சம் செலவினங்களிலே கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். வணக்கம். மீனராசி நண்பர்களுக்கு இந்த இனிய தமிழ் புத்தாண்டின் விகாரி வருடத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மீனராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இந்த ஆண்டு பிறக்கின்ற பொழுதே வக்ரகதியிலே பிறந்திருக்கின்றார். வக்ரகதியிலே பிறந்து 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் முதலாவதாக பார்க்கின்றார். அதன் பின்பு 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். அதன் பின்பு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தை பார்க்கின்றார். கண்டிப்பாக எப்பொழுதுமே ராசிநாதன் வலிமையாக நம்மளுக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். ராசிநாதனே நம்மளுக்கு ஒரு நல்ல நிலையில் இல்லை என்றால் கண்டிப்பாக அப்படிப்பட்ட காலகட்டங்களில் நாம் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது. அதை தெரிந்து கொள்வதற்காக தான் ஜாதகம் பார்க்கின்றோம். அதனால் இந்த செப்டம்பர் மாதம், அதாவது ஆங்கிலத்திற்கு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரும். அதே போல் தமிழுக்கு ஆடி மாதம் 22ஆம் தேதி வரை உங்களது ராசிநாதன் வக்ரகதியிலே இருப்பார். குரு பகவான் வக்ரகதியிலே இருந்து வைகாசி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 22ஆம் தேதி வரை வக்ரகதியிலே 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க இருக்கின்றார். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. தேவையில்லாத வீண் பிரச்சனையை நாமே விலைக்கு வாங்கிவிடக்கூடாது. ஏனென்றால் சுய சிந்தனை, சுய புத்தி என்று சொல்லக்கூடிய வகையிலே நமக்கு சற்று தடுமாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி மனது அலைபாயும். அதனால் நாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த வக்ரகதி அடைகின்ற காலங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே
சித்திரை மாதம் 24ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரகதி அடைய இருக்கின்றார். சனி தொழில் ஸ்தானத்தில் வக்ரகதி அடைந்து உங்கள் ராசிநாதனோடு இணைகின்றார். சனி வக்ரகதி அடைகின்றார் என்றால் புதிதாக தொழில் ஆரம்பிக்கின்றவர்கள், தொழிலுக்காக நிறைய முதலீடு செய்பவர்கள், அல்லது தொழிலுக்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்காக பணம் கட்டக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சரியான நபரை தேர்ந்தெடுத்து பணம் கொடுக்கின்றோமா என்பதிலே கவனம் தேவை. முதலீடு செய்பவர்கள் நாம் அளவாக சரியாக முதலீடு செய்கின்றோமா என்பதிலே கவனம் தேவை. அதேபோல முதலீடு செய்தால் இந்த தொழிலை ஜெயிக்க முடியுமா என்பதை முதலே யோசித்து செய்ய வேண்டும். தேவையில்லாமல் அகலக்கால் வைத்துவிட்டு பின்பு முழிக்காதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே யார் பேச்சையாவது நீங்கள் கேட்டு நீங்கள் அந்த காரியத்தை செய்ய வேண்டிய கடமைக்கு வந்து விடுவீர்கள். குறிப்பாக தெரியாத தொழிலை செய்கின்ற பொழுது நமக்கு அதிலே அதிகமான ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டுவிடும். தெரிந்த தொழிலை செய்யாதவனும் கெட்டான், தெரியாத தொழிலை செய்தவனும் கெட்டான் என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது. அதனால் தொழில் செய்கின்றவர்கள் அறியாத தொழிலை முதலீடு செய்கின்ற பொழுது சரியான நபராக நாம் கூட வைத்திருக்கின்றோமா என்பதை தெரிந்து செய்யுங்கள். காரணம், உங்களுக்கு வீண் விரயங்கள் நிறைய ஆவதற்கு வாய்ப்பு 100% இருக்கின்றது. கொஞ்சம் கவனமாக நீங்கள் புத்தியை கடன் கொடுக்காமல் இருக்க வேண்டும். ஆவணி 16 வரை மட்டுமே. அந்த ஆவணி 16க்கு மேலே நிச்சயமாக நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று விடுவீர்கள். காரணம், உங்கள் ராசிநாதன் வலிமை அடைந்து விடுவார். நிச்சயமாக உங்களுக்கு நிறைய ஒரு மன வலிமை, தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் வந்துவிடும். நல்ல விதமாக அதை பயன்படுத்தலாம். இப்போது இருக்கின்ற மன வலிமை, இப்பொழுது உங்களுக்கு 6ஆம் இடம் மிக வலிமை அடைந்திருக்கின்றது. 6 குடையவன் சூரியன் தனஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். அதே போல குருவால் பார்க்கப்படுகின்றார். அதனால் 6ஆம் இடம் கொஞ்சம் வலிமையடைந்திருக்கின்றது. உங்கள் ராசிநாதனின் பார்வை 6ஆம் இடத்திற்கு இருக்கின்றது. அதனால் ஒரு எதேச்சையான தைரியம் உங்களுக்கு இப்பொழுது இருக்கும். ஆனால் அது நல்ல வகையிலே உங்களுக்கு கொண்டு செலுத்தாது. அந்த மன வலிமை, தைரியம் என்பது நம்மளுக்கு பிரயோஜனமான வகையில் இருக்க வேண்டும். அது நமக்கு ஆவணி 16க்கு மேல் தான் பிரயோஜனமாக மாறும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதே போன்று உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சரி, தாய் தந்தையரும் சரி, உங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பாக உறுதுணையாக இருப்பார்கள். அதே போன்று சகோதர சகோதரி என்ற வகையிலே மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, இளையவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு ஒரு சாதகமற்ற நிலையில் இருக்கின்றார்கள். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு அவர் ஒத்துழைப்பு தரமாட்டார்கள். அதனால் நீங்கள் எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம். கொஞ்சம் அனுசரித்து சென்று கிடைக்கின்ற வரையிலே நன்மை என்று பெற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது. மாணவ மாணவிகள் இந்த ஆண்டிலே கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பினும் இந்த ஆவணி 16 வரை கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. கல்வி மீது உங்களுக்கு அதிகமான பற்று இருக்கும் இந்த ஆண்டு முழுவதும். அதேபோல தாயார் உடல்நலத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. திருமணமாகாமல் காத்திருக்கின்ற இளம் சொந்தங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு திருமணம் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக மனம் விரும்பிய மணமகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இளைஞர்களுக்கு இருக்கின்றது. அதனால் இந்த வக்ரகதி அடைந்த காலங்களிலே கிடைக்கின்ற மணமகள் என்பது ஒரு நல்ல நட்பாக இருக்காது. கொஞ்சம் கவனமாக நல்ல நட்பா, நல்ல துணையா என்பதை நீங்கள் தேர்வு செய்வதிலே கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாமல் அகலக்கால் வைத்து விடக்கூடாது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலை தரமாக எதுவும் இல்லை, நன்றாக இருக்கின்றது. கவலைப்பட வேண்டாம். மனக்குழப்பத்திற்கு மட்டும் விடை கொடுங்கள். அதேபோல தந்தை வழி உறவுகள், தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு அதிகமான ஒரு ஒத்துழைப்பை தருவார்கள். நீங்கள் கலங்கி நிற்கின்ற நேரங்களிலே அவர்கள் கண்டிப்பாக உதவியாக நிற்பார்கள். தந்தையுடைய ஆலோசனை உங்களுக்கு நல்ல வழிகாட்டும். அதேபோல் பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி மூலியமாக கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. பயன்பெறலாம். தொழில் சார்ந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக 16ஆம் தேதி வரை இருக்க வேண்டும். நம்ம தமிழ் சொந்தங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்த ஆவணி 16 வரை கவனமாக இருப்பது நல்லது. வீண் செலவுகளை தவிர்க்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம்.